ஒரு மத்திய அரசு இது மத்திய அமைச்சர் கனவுல இருக்காரு. அவர் போய் பாவம் ஏற்கனவே 2021 அசிங்கப்பட்டாரு அரவாக்குறிச்சி என்ன. அப்புறம் பாராளுமன்ற தேர்தல் கோயம்புத்தூர் முடிஞ்சிச்சு. திருப்பி எங்க வந்து நிற்பாரு? நீங்க கொங்கு மண்டலத்துல தான் நின்னாகணும் அவரு. அண்ணாமலை கொங்கு மண்டலத்தில் நிற்கணும். பொறுப்பாளர் பிஎஸ்பி தான் என்ன. ஆட்டோமேட்டிக்கா நீங்க எந்த தொகுதியில் வேணாலும் நில்லுங்க என்ன. ஏன் அண்ணாமலை வந்து தேர்தல் அரசியலுக்கு அவர் சரியா இருக்க மாட்டாருங்க என்ன. தலைவராக இருப்பார், நல்லா பேசுவார் என்ன, அந்த வேலையெல்லாம் பண்ணுவார். அவரால் எலெக்ஷன் நின்றுலாம் ஜெயிக்க முடியாது. நம்ம அன்னைக்கு சொன்னதான், கவுன்சிலர் கூட அவரால் ஜெயிக்க முடியாது. அதில் மாற்று கருத்தே கிடையாதுன்னு வச்சுங்களேன். அதில் சவாலாக திமுககாரங்க குறிப்பாக செந்தில் பாலாஜி ஆதரவாளர்கள் சொல்கிற வார்த்தையே அதுதான். ரைட்டு, எங்களை போட்டு பார்த்தீங்க, 15 மாதம் ஜெயிலில் போட்டு பார்த்தீங்க, பண்ணீங்க, என்னென்ன வேலையை பண்ணீங்க, ரைட்டு, நீ எலெக்ஷன் இன்னும் ஜெயிச்சுப்பாரு. நீங்கள் அதுதானே நீங்கள் உண்மையிலேயே சவால்னா தானேங்க சவால். நான் நிற்கிறேன் அப்படின்னு சொல்லி நில்லுங்க, ஏதாவது ஒரு தொகுதியை நில்லுங்க பார்ப்போம். நிற்க முடியாது.